ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நேற்று வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆடுறாங்க இல்லையா, டிவிக்கு நியூ கவர்மெண்ட் அவங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிறு குறு மற்றும் பெரு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. வாங்க அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா லாஸ்ட் மந்த் 25 மே 2026 அப்பவே இவங்க ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. என்ன பாஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிறு குறு மற்றும் பெரு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 50,000 வரை வாங்கின விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடியும் அதுக்கு மேல வாங்கினவங்களுக்கு 25-20 அந்த ரேஞ்சில் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதனை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் ரொம்ப அதிருப்தியானாங்க, கோரிக்கைகள் வச்சாங்க, போராட்டங்கள் நடத்துறாங்க. இந்த மாதிரி என்னன்னா நீங்க சொல்றது ஒண்ணு இருக்கு, அறிக்கையில சொல்றது ஒண்ணா இருக்கு, பிளஸ் சைட்ல இந்த மாதிரி காமிக்கிறீங்கன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் கவனிச்ச தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை ரீகன்சிடர் பண்ணிருக்காங்க. ரீகன்சிடர் பண்ணி கலந்து ஆலோசிச்சு அதிகாரிகள் இருந்த எல்லாத்தையுமே நேத்து, அதாவது கரெக்டா நேத்து இதை பத்தி நான் ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதை என்ன பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆர்பிஐ கைட்லைன் படி தமிழ்நாட்டோட நிதிச்சுமைக்கு ஏற்ப இந்த கைட்லைன், அதாவது இந்த பயிர்க்கடன் வரைக்குன்னு சொல்லி அவங்க பாஸ் பண்ண ஜியோல இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 1/5/2025 இருந்து பிப்ரவரி 2, 2026 வரை வாங்கின அனைத்து விவசாயிகளுக்கும் 75,000 வரை வாங்கின அந்த லோன் இருக்கு இல்லைங்களா, லோன் அமௌண்ட் 75,000, அதாவது சிறு குறு மற்றும் பெரு விவசாயிகள் அனைவருமே 75,000 வாங்கின வரைக்கும் முழு தள்ளுபடியும், அதற்கு மேல வாங்கினவங்களுக்கு 35%, 35,000, ஓகேங்களா. ஸோ 35,000 தள்ளுபடி செய்யறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல என்ன அப்படின்னா ஓகே, இதுல சிறு குறு மற்றும் பெரு விவசாயிகள் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு பெரும் மூச்சு விட்டதா இருக்கும். ஏன்னா லோன் அந்த அமௌண்ட் குறையுது, பிளஸ் தள்ளுபடி ஆகுது, பிளஸ் இதுல பயனடைகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. பட் இதுல என்ன அப்படின்னா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த ஸ்கீம் ப்ராப்பரா போய் சேரணும். இதை கவர்மெண்ட் நல்லா கருத்தில் கொள்ளணும். ஓகேவா. இதுல எத்தனை பேர் மொத்தம் 14,43,504 பேர் இதுல பயனடைறதா சொல்லி ஜியோல இருக்கு. ஸோ இவ்வளவு பேர் உண்மையாவே பயனடைஞ்சா பிரச்சனை இல்லை. இல்ல இது முழுமையா ரகம் போய் சேரல அப்படின்னா நீங்க ஜியோ பாஸ் பண்ணி எந்த பிரயோஜனம் எல்லாம் போயிடும். ஸோ இதை கவர்மெண்ட் நல்ல கவனத்துல எடுத்துக்கணும். அப்புறம் அது மட்டும் இல்லாம இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டா நடக்குதான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஏன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றது பெருசு இல்லை, அது எல்லாருக்கும் கரெக்டா போய் சேருதான்றதுதான் பெருசு. அதை நம்ம கரெக்டா கவனிக்கணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நீங்க இனிஷியேட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிடைச்சதா அர்த்தமா இருக்கும். பிளஸ் இதுல இன்னொன்னு இருக்கு, என்னன்னா அதாவது விஜயண்ணா இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜயண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவரோட மேனிஃபெஸ்டோல இந்த ஏக்கர் கணக்குலதான் 5 ஏக்கர் வரை உள்ளவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடியும், அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடின்னு சொல்லிதான் அவரோட மேனிஃபெஸ்டோ கொடுத்திருந்தாரு. பிளஸ் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா ஆர்பிஐ கைட்லைன் படி, பிளஸ் இது மே மாசம் ஒண்ணு சொன்னாரு. அதுக்கப்புறம் கோரிக்கைகளை வச்சு வலுவான ஒரு குரல் விவசாயிகள் கிடைச்சதுனால அதை ரீகன்சிடர் பண்ணி இப்போ ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பத்தி ஒரு டிவிகே அரசு, அதாவது தாவேகா அரசு ஒரு ப்ராப்பரான ஜியோவோ இல்ல நாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணோம், இல்ல இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லியோ ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன், நாங்க ஏன் அந்த மாதிரி சொன்னோம், இப்ப ஏன் நாங்க இந்த மாதிரி பண்றோம்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகேங்களா. வணக்கம்.